பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மதுரை பட்டணத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், இந்த தமிழகத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், இந்த இந்திய தேசத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நல்வாழ்வு இருக்கும் என்றால், அது உங்கள் மூலமாக மட்டுமே இருக்கிறது. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் நித்தம் நம்மை நடத்துகிற தேவன். மகா வறட்சியான இந்த உலகத்தின் மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய ஆத்மாவை அவர் செழிப்பாய் வைக்கிற தேவன். ஆகவே தொடர்ந்து நாம் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். காரணம், தேவன் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தில், தேவன் சிலுவையிலே கொடுத்த கிரயத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கங்களில் ஒன்று, நாம் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் நாமே இந்த உலகத்தில் தேவனுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸாக இருக்கிறோம். ஸோ இந்த உலகத்து பணத்தை ரிலீஸ் பண்ணுவதற்காக தேவன் நம்மை சேனல்ஸாய் வைத்திருக்கிறார். ஆமென். தேவன் இந்த பூமிக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் என் மூலமாய் தனதை செய்ய விரும்புகிறார். என் குடும்பத்துக்குள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் தேவன் என் மூலமாய் செய்ய விரும்புகிறார். ஒட்டுமொத்த எகிப்து தேசத்திற்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்ல விரும்பினார். ஆனால் யோசேப்பின் மூலமாய் அதை செய்ய விரும்பினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். புறஜாதி முழுமைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல தேவன் விரும்பினார். அதை பவுலின் மூலமாய் கொண்டு செல்ல விரும்பினார். ஆகவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஊற்றுக்கண் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வருகிற நதி என்றால், நாமே அந்த நதியை கொண்டு செல்கிற சேனல்ஸாக இந்த பூமியில இருக்கிறோம். ஆகவே நேரடியாக தேவன் அவிசுவாசிகளை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் விசுவாசம் மட்டுமே தேவனையும் மனிதனை இணைக்கக்கூடிய ஊடகமாய் இருக்கிறது. ஆகவே விசுவாசம் இல்லாதவர்களையும் தேவனுடைய அன்பு ஆசீர்வதிக்க விரும்புகிறது. ஆகையால் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், எவன் விசுவாசிக்கிறானோ அவன் மூலமாய் விசுவாசிக்காதவனையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார், விசுவாசிக்காத உன் வீட்டாரும் உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாய் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மதுரை பட்டணத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், இந்த தமிழகத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், இந்த இந்திய தேசத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நல்வாழ்வு இருக்கும் என்றால், அது உங்கள் மூலமாக மட்டுமே இருக்கிறது. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கேயோ உங்களுக்கு தெரியாம இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் வரப்போறது கிடையாது. ஆகவே இப்ப நீங்க தான் சேனல்னா, பிசாசோட ஒரே நோக்கம் எதை தான் அடைக்கணும்னு அவன் நினைப்பான். ஆமா, அதனால தான் போலித்தனமான உபதேசங்களை சபைக்குள்ள கொண்டு வந்து போதும் என்கிற மனதோடு இருப்போம். கைக்கு வாய்க்கு இருந்தா போதும், வந்து தெருவில் வந்து ஒன்றுமில்லாதவர்களாய் திரிவோம், காலில் செருப்பு இல்லாமல் திரிவோம், வந்து பார்க்கவே வந்து உலகத்தில் பரதேசியா திரிவோம். பரதேசின்ற வார்த்தை வந்து ஒரு பயங்கரமான வார்த்தை, உன்னதமான வார்த்தை. ஆமா, இவன் நம்மூர் பரதேசியை வந்து பேசிட்டு இருக்கான். பரதேசினா வந்து சொந்த நாடு இல்லாதவங்க, ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கிறவங்க. இல்லையா சொல்லுங்க. நான் கேட்கிறேன், நீங்க மதுரைக்குள்ள இருக்கும்போது கை நிறைய காசு வச்சிருப்பீங்களா? வெளியூர்ல இருக்கும்போது உங்க பாக்கெட்ல நிறைய காசு இருக்குமா? ஏன்னா அது வெளியூர், அதனால கையில எப்பவும் காசு நிறைய வச்சிருப்பீங்க. இப்ப நீங்க மதுரைக்குள்ள போனீங்கன்னா, இந்த மீனாட்சி கோயில் பக்கம் சுத்தினீங்கன்னா, அங்க ஒரு 10 பேர் சுத்திட்டு இருப்பாங்க கையில பைனாகுலரோட, வந்து 4 ஃபாரினர்ஸ், ஒருத்தன் உள்ளூர்காரையும் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பேர் கைடுன்னு. அவன் வந்து பாருங்க, இவன்ட்டு 100 ரூபா கிடைக்குமான்னு இருப்பான். ஆனா பரதேசின்னு ஒருத்தங்க வந்திருக்கான் பாருங்க, அவன் ஏகப்பட்ட பணக்காரனா இருப்பான். சோ தேவன் இந்த பூமியிலே நம்ம வந்து என்னன்னா வந்து அம்பாசிடர்ஸ், பைபிள் சொல்லுது, பரலோகத்தோட அம்பாசிடர்ஸ். நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம்னா, இங்க இருக்கிறவன நீங்க பணக்காரனா இருக்கணும். ஏன்னா நீங்க பணக்கார நாட்டுல குடிமகன்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே பரதேசினோட நீங்க தமிழ் பட பரதேசி அங்க போயிடவே கூடாது. பரதேசி என்பது இந்த பூமிக்கு சொந்தம் இல்லாதவர்கள். அப்படியே இந்த பூமியில எதுவும் வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கொடைக்கானல் எனக்கு சொந்தம் இல்லை, கொடைக்கானல் வந்து எனக்கு சொந்த ஊர் இல்லை. ஆனா கொடைக்கானல கட்டாயம் ஒரு வீடு வாங்க. சோ எது ஹில் ஸ்டேஷனோ, எது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டோ, அங்க வந்து நடிகர்களுக்கு வீடு இருக்கு. இப்ப கமலஹாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெமினி கணேசன் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கொடைக்கானல் போனீங்கன்னா வீடு இருக்கு. அது எங்க சொந்த ஊர் இல்லை. அப்படித்தான் நமக்கு சொந்த ஊர்ல கூட இந்த ஊர்ல வந்து இந்த உலகத்துல அன்புக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் என்று ஒன்று வரும் என்றால் அது நம் மூலமாக மாத்திரமே வரும். ஏனென்றால் உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய சித்தம் உனக்குள்ளாக, உன் வழியாக
ஆகவே ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா முதலாவது இந்த 1000 ரூபாய் யாருக்கு வரணும்? அப்படி எந்திரிச்சு போயிருக்கின்றேன் நான். இப்ப இந்திய தேசத்துல பல கோடி ரூபாய் தேவைகள் இருக்குன்னா சந்தேகமே வேணாம், அது ஏன் மூலமா தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆமென்.